அதிமுக தரப்பில் தொடர்ந்து அந்த RSS கூட்டத்தில் பங்கேற்கிறாங்க. அதே போன்ற அந்த முருக பக்தர் மாநாட்டில் அண்ணா படங்கள் போன்றதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்காமல் அடுத்த நாள் தான் அதை பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் கூட அந்த கூட்டத்தில் பேசுகிறீங்க. இப்படி தொடர்ந்து அது போன்ற கருத்து அது கூட்டணி அவங்க கூட்டணி கீழே இருக்கிற அவங்க தொடர்களே ஏற்றுக்கல, கூட்டணி ஏற்றுக்கல. நான் எங்கள் கூட்டணி வலுவான கூட்டணி, அதுதான் நான் தொண்டர்கிட்ட சொன்னேன். இப்போ அவங்க விமர்சனம் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல நாங்கள் தனித்து அவங்கள அமைச்சரை அமைக்க அனுமதிப்போங்கிறாங்க, ஒரு இடத்துல கூட்டணி அமைச்சரன்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணியில் புகைச்சல் இருக்குது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்கிட்ட நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு. யார்? அமித்ஷா. எங்கே புகைச்சல்? எங்கேயும் புகையே வரலையா? புகையே எங்கேயும் வரல. நல்லா சுகமாக இருக்குது. கூட்டணி தோழர்கள் நல்லா இருக்காங்க. நம்முடைய தலைவர் அவங்கள நல்லா அனுசரித்து கொண்டு போகிறாங்க. எல்லா இருந்தாலும் தலைவர் பார்த்துக்குவாங்க. அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க ஏதாவது வருமானு. ஆனால் அவங்களுக்குள்ளே தான் அவங்களோட இருந்தவங்க தான் ஒருத்தரோட ஒருத்தர் சத்தம் போட்டுக்கிறாங்களே தவிர எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூடுதலாக சீட்டு கேட்குறாரு, அதுக்கான வாய்ப்பு அது அவங்களுடைய அபிப்பிராயம். அவங்க கேட்குறாங்க. அது தலைவர் பார்த்து முடிவெடுக்க வேண்டியது. நாங்கள் தலைவர் என்ன வேலை சொல்கிறாரோ அந்த வேலையை செய்கிறோம். ஒவ்வொருத்தரும் கேட்குறதுக்கு அவங்க கேட்பாங்க. கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்தால் தலைவர் தான் பார்க்கணும். அதை நாங்கள் என்ன செய்யணும்? திருச்சி இரண்டாம் தலைநகரமாக அறிவிக்க வாய்ப்பு இருக்கா? இது நீங்கள் தேர்தல் வருது, எதாவது சொல்லி எதாவது. ஆனால் முருகபக்தர் மாநாட்டில் அந்த துணை முதல்வர் பவன் கல்யாணம் சொல்லியிருக்காப்புல, முருகனுக்கு ஒன்றுனா இந்த முஸ்லீமு கிறிஸ்டின்லாம் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் அங்கேயே பார்க்க சொல்கிறார். ஆந்திராவில் போய் பார்க்க சொல்கிறார். ஹைதராபாத்தில் இருக்கிறாரு. சும்மா இங்கே பார்க்குறேன்னு சொல்கிறேன். ஏதோ மேடையில் ஏறி மை கிடைச்சா ஏதோ ஒன்றாலும் பேசிடுவார். அதனால் நீங்கள் கலவரத்தை உண்டாக்குற மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கு. அவர் நீங்கள் இங்கே கலவரத்தை உண்டாக்குறது என்ன கேள்வி கேட்குறேன்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.